கடந்த நாட்களில் கர்த்தர் சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆவியான வார்த்தை கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1-2. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் மீட்டுக்கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவர். நீ தண்ணீர்களை கடக்கும்பொழுது நான் உன்னோடு இருக்கேன். நீ ஆறுகளை கடக்கும்பொழுது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் கொண்டாது. தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பின்றார். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பின்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். இன்ப இயேசுவே, திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடாமல் நலிப்பார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடாமல் நலிப்பார். நாளும் நற்குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். நாளும் நற்குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். இன்ப இயேசுவே, திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 8வது மாதத்துல கூட இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த முதல் கர்த்தருடைய நாள்ல கூட நாங்கள் காணும்படியாக தேவன் கொடுத்த இந்த பெரிதான இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போது கர்த்தாவே, இந்த வார்த்தையை பேசும் பொழுது அடிமை மறைத்துக் கொள்ளுங்க. அடிமைக்கு வேண்டிய சுக பலனை கொடுங்க. இந்த சிலுவையின் அடிவாரத்துக்குள்ளாக உம்முடைய மறைத்தடைமை வெளிப்படுகிறாங்க. அப்பா, அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன். அடிமைக்கு மாத்திரமல்ல, கேட்கிற ஒவ்வொரு பிரயோஜனமாக இருக்க நீர்க்கு பேசுங்க. அதிக மகிமையை நாம் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாம் வாசித்தது போல, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். இந்த காலை வேளை 8வது மாதத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே. இதற்கெல்லாம் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தான் தெரியும், நீங்க என்னென்ன காரியத்துக்கு பயத்தோடு இருக்கிறீங்க, பயந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், பயப்படாதே. இதை ஒருவரும் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் மனுஷனும் நம்ம பார்த்து சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் அது நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்காத இயேசு நம்ம பார்த்து சொல்றார், நீ பயப்படாது. இது எந்த சூழ்நிலை எப்படி என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு தனித்து விடப்பட்ட நேரத்தில் பயந்த ஒரு சூழ்நிலையில எல்லாராலும் அண்ணன் வந்து கொலை செய்ய வகை தேடும் பொழுது, தன் ஜீவனை எடுக்க வேண்டும் என்று அவர் போராடும் பொழுது, தன் தாய் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது யாக்கோபுக்கு துணை யாருமே. அண்ணன் தனிமையாக இருக்கார் யாக்கோபு. அண்ணன் தனிமையாக இருக்கும் பொழுது ஒரு வனாந்தரத்துல அவர் மாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த இரவெல்லாம் அந்த வனாந்தரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் யாக்கோபை பாதுகாத்தார். யாக்கோபுக்கு எவ்வளவு பயம் வந்திருக்கு, எவ்வளவோ சோதனை, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு விதமான காரியங்கள், பயங்கரமான துஷ்ட மிருகங்களுடைய சத்தங்கள்
பயந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபே உன்னை உருவாக்கினவோ உன்னை சிருஷ்டிக்கிறதுமாகி நான் சொல்கிறேன், நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த காலையில கூட நாம் என்னென்ன காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறோம், பயப்படாதே, கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டார். அவர் மீட்கிற மீட்பின் மாதம். இந்த மீட்பின் மாதம் உலக பிரகாரமாக இந்திய தேச அரசாங்கத்தின்படி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சுதந்திர மாதம். இது வந்து ஒரு சுதந்திர விடுதலை மாதம், சுதந்திர மாதம். இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த ஒரு மாதம். எனவே அப்படியாக இன்றைக்கு நம்மை பார்க்க கூட உன்னை நான் மீட்டுக் கொள்கிறேன், நீ எதை குறித்த பயப்படாது, நான் மீட்பேன். இந்த மாதம் வந்து ஒரு மீட்பின் மாதம். நமக்கு ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த கொரோனா வைரஸ் உலகத்தையே அச்சுறுத்தி எவ்வளோ நம்ம சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. குடும்பங்களையும், சபைகளையும், தொழிற்சாலைகளையும், வீடுகளையும், கம்பெனிகளையும் இப்படி ஒன்று விடாதபடிக்கு சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும், படித்தவர்கள் முதற்கொண்டு படிக்காதவர் வரைக்கும், தலைவர்கள் முதற்கொண்டு தொண்டர்கள் வரைக்குமாக இந்த வியாதியானது பரவிக்கொண்டு இன்னைக்கு எல்லாரையும் அந்த வாழ்க்கை படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை நான் என்ன செய்கிறேன், மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னை பெயர் சொல்லி நம்ம அழைக்கிறார் கர்த்தர். ஆபிரகாமை கூட பெயர் சொல்லி அழைத்தார். இன்னைக்கு நம்மளை கூட கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து மீட்டெடுத்து நம்மளை என்ன செய்யறாரு, பயப்படாதபடிக்கு நம்மை பாதுகாக்க போறாரு. அதனாலதான் நாம் என்ன வசனத்துல வாசிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், பயப்படாத. முதல்ல ஒரு வார்த்தை நம்மை பார்த்து பேசுகிறாரு. அடுத்து ஒரு வார்த்தை நமக்கு சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் நாம் பயப்பட காரியம் நமக்கு வந்தால் கூட பயப்படாதபடிக்கு அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். நான் பயந்துட்டேன் கடந்த வாரம், என் ஜீவன் அவ்வளவுதான், என் ஜீவனை கத்தலாம் வந்ததுக்காக நான் பயப்படவில்லை, ஊழியம் ஆகிவிட்டது, இது யாரிடத்தில் நான் பொதுப்பாக கொடுக்கவில்லையே, கொடுக்காமல் என்னுடைய மீது அப்படியே போய்விடுமா, ஆண்டவரே என்னை மன்னிக்கப்பா, இப்போ நான் ரத்தப்பட எடுக்கிறேன், நான் எழுதுறேன், நான் வந்து கையெழுத்து போடுறேன், நான் என்னென்ன யாருக்கு என்னென்ன செய்யணுன்றதை செஞ்சுட்டு எனக்கு மரணம் வந்தால் கூட பரவாயில்ல ஆண்டவரே எடுத்துட்டுங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ளாக தான் கடந்த வாரத்தில் நான் தள்ளப்பட்டிருந்தேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையில விசுவாசிகள் எல்லாரும் ஜெபித்தீர்கள். கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு அதுவும் ஒரு ஐடியா கர்த்தர் கொடுத்தாரு. எல்லாருக்கும் சொல்லு ஜெபம் பண்ண சொல்லு. ஜெபத்தினால ஆகாதது ஒன்றும் இல்லை, ஜெபத்தினால எல்லாம் போகுது. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன சாப்பிட்றது, என்ன குடிக்கிறது, என்ன டாக்டர்கிட்ட போது இதுதான் நம்ம பற்றி பேசுவோம். ஜெபிங்க நம்ம சொல்றதுக்கு சில நேரத்தில் மறந்துடுவோம். அதை கூட ஆவியானவர் நினைவுபடுத்தினார். எல்லாருக்கும் ஜெபிக்க சொல்லி இப்போ சொல்லு போடு, எல்லாரும் ஜெபிக்காங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு என்னை உங்கள் மத்தியில் ஜீவனோடு வைத்திருக்கிறார். கர்த்தரை நான் பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. எல்லாருடைய ஜெபங்கள் தேவன் உங்களை குடும்பங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பயப்படாதே என்று சொன்ன தேவன் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். ஆபிரகாமை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாம் ஆதியாகமம் 15:1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியங்களும் உங்களுக்கு நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்த சோதமின் ராஜா எல்லாம் ஆபிரகாம் ஜனங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு அப்பா திருப்பி கொண்டுட்டு வரும்போது தான் இந்த சம்பவம் எல்லாம் முடிந்தாகிவிட்டது. எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தார். மீட்டு கொண்டு வந்த பிறகுதான் கர்த்தருடைய ஆவியானவர் ஆபிரகாமே நீ பயப்படாது, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன் என்று கூட பார்த்து கர்த்தர் சொன்ன, நீ பயப்படாது, நான் உனக்கு மகா
ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுவார் என்று சொன்னால் இன்றைக்கு ஏன் எனக்கும் உங்களுக்கும் சொல்ல மாட்டார், சொல்லுவார். நம்ம நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளைகளாக உண்மை உத்தமமாக நாம் அவரிடத்தில் இருக்கும்போது அவர் நம்ம என்னென்ன காரியங்களை நாம் மறந்து விட்டால் கூட அதை நமக்கு நினைவுபடுத்துவார். அதான் ஆபிரகாம் சொன்ன, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய வேலனா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நீ எதை குறித்து நீ பயப்படாத, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும், உன் சந்ததி பார்க்கும், பாலும் தேனும் ஒழுகு அந்த கானான் தேசத்தை நீங்கள் போய் பிரவேசிப்பீர்கள். அதனால ஆபிரகாமை நீ பயப்படாது என்று சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் இந்த இடத்துல தேய்ச்சுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நம்ம தேய்ச்சுகிறார், பயப்படாது. வாழ்வாதாரம் எப்படி ஆகுமோ ஏதாகுமோ, சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா, வேலை இருக்குமா இருக்காதா, கம்பெனியில கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா, அந்த வியாதி சுகமாகுமா ஆகாதா, நமக்கு சரீரத்துல பலன் வருமா வராதா என்று எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த 8வது மாதத்துல முதல் நாளில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, உங்களை நான் மீட்டுக் கொண்டேன். எந்தெந்த காரியத்தை நீங்க தவித்துக் கொண்டிருக்கீங்களோ அதில் நான் உங்களை என்ன செய்யறேன், மீட்டுக் கொண்டேன். எனவே கண்ணீர்களை கடக்கும் போது மீட்டுக் கொள்வது மாத்திரமல்ல, அவர் அடுத்தவர் என்ன செய்யறாரு, இந்த COVID-19 இந்த கொரோனா அது இது சொல்லி எத்தனை உலகத்தில் இன்னைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை கூட கர்த்தர் நம்ம இந்த வியாதியிலிருந்து கூட நம்ம மீட்டுக் கொள்வாங்க. இந்த வியாதி வராதுன்னு அவன் சொல்ல வரல, வந்தால் கூட அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் நம்ம மீட்டுக் கொள்வார். கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருப்பார், கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார், கர்த்தர் நமக்கு புகலிடமாய் இருப்பார், அவர் நமக்கு மறைவிடமாய் இருப்பார். அதனால்தான் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அப்பா எதற்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாவரமாக கொண்டார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை கூடாதபடி அணுகாது. அல்லேலூயா. வாதை அணுகாதபடி பயப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை இந்த மாதமும் நம்மை காப்பாற்றுகிறார். 4 மாதங்கள் கர்த்தர் காப்பாற்றினார்கள். இந்த ஊரடங்கு நேரத்தில் 4 மாதத்துல நம்ம என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், எப்படி நம்ம சம்பாத்தியம், எப்படி நமக்கு வருமானம், என்ன செய்வது இப்படி என்று சொல்லி திகைத்திருந்த நேரத்துல கர்த்தர் நம்மை உண்மையாய் காப்பாற்றினார். இந்த 5வது மாதத்துல கூட கர்த்தர் உங்களை காப்பாற்ற போறார். உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தரை விடுதலை கொடுக்க போறார், உங்களை மீட்டுக் கொள்ள போறாரு, உங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்க போறாரு, உங்கள் வேலை இல்லாத பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க போறாரு. என் மனைவி மாத்திரம் வேலை செஞ்சு நான் வீட்டில் இருக்கிற சில பேர் நினைக்கிறீங்களா, அந்த எல்லாம் கர்த்தரை இந்த மாதம் மாற்றுவாங்க. நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருந்து உங்களுக்கு எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அடுத்தபடி நம்ம யாத்திராம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராமம் 6:6. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. ஆமென். உங்களை புத்திரரே, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து. அப்ப எகிப்தியனாகிய இந்த பிசாசானவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன சுமைகளை அவன் சுமத்தி வைத்திருக்கிறானோ அந்த சுமைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போட போறார். அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போறார். நம்ம என்னென்ன அடிமைத்தனத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லா அடிமைகளை கர்த்தர் நீக்கி நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டுக் கொண்டேன். அப்போ ஓங்கிய கையினாலும் கர்த்தருடைய கையானது ஓங்கிய புயம், ஓங்கிய கை, வலது கரம். அதனாலதான் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். நான் Isaiah 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நினைக்கிறேன். நீ பயப்படாதே, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். நான் உனக்கு துணை இருக்கிறேன் ஒரு வசனம். 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை
நிற்கிறேன் என்று சொல்லி ஆமென். பயப்படாதே. உன் வலது கையை பிடித்து கர்த்தர் என்னை காலையில நம்ம பார்த்து சொல்றாரு. ஒவ்வொருத்தருடைய வலது கையை பிடிக்கிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்றேன்? துணை இருக்கிறேன், துணையா இருக்கிறேன். இந்த மாதம் எப்படி என்று சொல்லி கலங்காதீங்க, இப்படி என்ன சொல்லி திகைக்காதீங்க. கர்த்தர் உங்களை வலது கருத்தையே பிடித்து நான் உனக்கு துணை இருக்கிறேன், நீ பயப்படாதே. ஏனென்றால் கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார். ஓங்கிய கையினாலும், ஓங்கிய கை, அந்த கரமானது ஓங்கி இருக்கிறது. அந்த ஓங்கிய கரத்தினால கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? தூக்கி எடுக்கிறாரு, நம்ம மீட்டுக் கொள்ளுகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து எப்படி மீட்டுக் கொண்டாரோ அதுபோல இந்த காலைகளை பிரியமானவர்களே நம்மை கூட அவர் என்ன செய்கிறாரு? மீட்டுக் கொள்ள போகிறார். அவர் நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்க போறாரு. இந்த மாதத்துடைய கொடுக்கல் வாங்கல், வரவு போக்கு வரவு, என்னென்ன காரியங்கள் இருக்கிறத எல்லாம் கர்த்தர் கொடுக்க போறார். சரீரத்துல சுமையில எவ்வளவு செலவு பண்ணிட்டேன், எவ்வளவு மருந்து சாப்பிட்டுட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், என்னால முடியலன்னு சொல்றேன். கர்த்தரை நீ பயப்படாது, கர்த்தர் உங்களை மீட்டுக் கொண்டார். உங்களுக்கு கர்த்தர் வேண்டிய சுககர ஆரோக்கியத்தை கொடுத்து அவர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து, எல்லாம் வியாதி அடிமைத்தனத்திலிருந்தவர்களை முற்றிலுமாய் உங்களை மீட்டுக் கொள்ள போகிறார். முற்றிலும் மீட்டுக் கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திக்க போறாரு. எப்படி நாங்கள் 4 மாதம் இப்படி எல்லாம் இருந்தோம், அப்படி இருந்தோம் நீங்க சொல்லி உலகை கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் இந்த உலகங்களை ஆனந்த கழிப்பாக மாற்ற போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனந்த கழிப்பு குடும்பத்துல ஆனந்த கழிப்பு உண்டாகும். என் குடும்பம் ஆனந்த மகிழ்ச்சினால இடைக்கட்டினால கர்த்தர் இடைக்கட்ட போறாரு. நான் எல்லாரும் கடந்து வந்த துன்பங்களுக்கு தக்கதாக, பெருமை கண்ட மாதங்களுக்கு தக்கதாக என்னை கர்த்தர் சரியாய் மகிழ்ச்சியாக போறாரு. அதுதான் கர்த்தர் நம்மை வலது கரத்தை பிடித்து உரைக்கிற ஒரு வாக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலையில நம் கரங்களை பிடித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் கூட வாசிங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 14:22. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆமென். ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வந்த போது, அவர்கள் அப்படியாக பிரயாணப்பட்டு கொண்டு வரும் பொழுது சிவந்த சமுத்திரமானது அவர்களுக்கு முன்னாக பயமுறுத்தி கொண்டிருந்தது. அவர் சிவந்த சமுத்திரம் பயமுறுத்தி கொண்டிருந்தது. எப்படி இந்த சிவந்த சமுத்திரத்தை ஜனங்கள் பார்க்கிறார்கள், எல்லாம் மோசேக்கு விரோதமா ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறார்கள். எப்படி எங்களை சாகடிக்க கொண்டு வந்திருக்கிறீர்களா? எங்களுக்கு எகிப்தில பிரேத குடிகள் இல்லை என்று இந்த கடலில் நாங்கள் சாக வேண்டுமா? எத்தனையோ முறுமுறுப்புகள் அப்படியாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் மோசேக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கோலை கொடுத்திருந்தார். உடனே அந்த மோசேக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு, அந்த கோலை எடுத்து நீ என்ன செய்ய, அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி என்று சொல்லி. நீ வாசிங்கள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆமென். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்கிறார். அப்போ மோசே தன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை நீட்டி சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுகிறார். இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக கோல் இருக்கிறது. ஒவ்வொரு ஏசாயாவை எடுத்துக்கோங்க, எரேமியாவை எடுத்துக்கோங்க, உட்காருங்கள். டைம் கிடைக்கும் போது ஏசாயாவில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, எரேமியாவில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்ப்பது மாத்திரமல்ல, அதை நம் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், அதை பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனைகள், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியான நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். எந்த நேரத்துக்கு எந்த வாக்குத்தத்தம், எந்த காரியத்துக்கு எந்த வசனத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு போதிப்பார். மோசேக்கு அப்படிதான் போதிச்சு
சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து. ஒதுங்கும்படி செய்து. அப்ப சமுத்திரம்னா ஒரு பெரிய கடல். அந்த கடல் தண்ணியை இந்த பக்கம் வலது புறமும் இடது புறமும் மதில் போல ஒரு இரவெல்லாம் கர்த்தர் அதை ஒதுங்கும்படி செய்தார். ஒதுங்கும்படி செய்து உடனே அந்த ஜனங்கள்லாம் பார்த்து அந்த வெட்டான் தரையில அவர்கள் அழகாய் நடந்து போகிறார்கள். அதான் தண்ணீர்களை கடக்கும் போது நான் முன்னோடி இருப்பேன்னு சொன்னார்ல. அப்ப தண்ணீர்களாகிய சோதனைகள் நம் வாழ்க்கையில கடந்து வரும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். I am with you. நான் உன் கூட இருக்கிறேன். நீ பயப்படாத. நீ எதை குறித்து நீ கலங்காத. நீ எதை குறித்து நீ சோர்ந்து போகாத. குடும்பத்துல பிள்ளைகள், மனைவி, கணவர் இப்படி சொல்லி பல சூழ்நிலைகள் மத்தியில கடந்து போகலாம். எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மீட்டுக் கொள்கிற மாதம் நம்ம மீட்டுக் கொள்ள போறார். மீட்டுக் கொண்டு நம்ம மீட்பது மாத்திரமல்ல, என்ன செய்ய போறாரா? அந்த செங்கடல தேவன் எப்படி தொடர்ந்து அரசியலை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை கடக்கும்படி செய்தாரோ நம்மை கூட கர்த்தர் அப்படியாக செய்வார். ஒரு செழிப்பான ஒரு இடத்துல நம்ம கொண்டு வந்து நிறுத்துவாராம். நீங்க தண்ணீர் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில கடந்து போறீங்களா? சோதனைகள் வழியாக கடந்து போறீங்களா? வியாதியின் மத்தியில கடந்து போறீங்களா? பற்றாக்குறையினால கடந்து போறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி விடுவித்தாரோ அதுபோல 8வது மாதத்துல நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்க போறாரு. எல்லா பிரச்சனையும் விடுவிக்க மாத்திரமல்ல, அதற்கு பதிலாக அவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. செழிப்பான மேட்டில நான் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டி. ஆமென். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினே, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். அது மாத்திரமல்ல, தீய தண்ணீரையும் மனுஷர் எல்லாம் ஏறி போயிட்டு எங்களுக்கு விரோதமா எத்தனை செய்தார்கள். என்னென்ன பேச வேண்டுமோ பேசினார்கள். என்ன கூட பேசிருக்கலாம், உங்களே பேசிருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. மனுஷன் அந்த தலைமையில ஏறி பண்ணினாலும், தீயை நாம் கடந்து வந்தாலும், நாம் தண்ணீரை கடந்து வந்தாலும், செழிப்பான ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்த 8வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு செழிப்பின் மாதமாக இருக்க போகுது. ப்ராஸ்பரஸ், நல்ல ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுக்க போறாரு. நான் கேட்டேன், இயேசுப்பா கேட்டேன், என்னப்பா ஊரடங்கு இந்த மாதிரி ஒரு ஊரடங்கு ஒரு முடிவு வந்திருக்குதுப்பா, ஒவ்வொரு மாதமும் நீங்க சொல்றீங்களே, இந்த மாதம் இல்லை இயேசுப்பா அப்படியே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் சொன்னாரு, பொறுமையா நீ எவ்வளவு காத்திருக்கிறியோ அவ்வளவு நல்லது. காத்திருந்து நான் ஜெபிக்க கர்த்தர் நிச்சயமாக தேசத்துல செய்ய போகிறாரு. எனவே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தீயை கடந்து வந்திருக்கலாம், அக்கினி நம்ம தண்ணீர்ல கடந்து வந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தீயை கடந்தாங்க, தண்ணீரை கடந்தாங்க, ஒரு செங்கடலையே கடந்து வந்துட்டாங்க. அப்படி கடந்து வந்து அவங்க முழுமுழுக்காக கர்த்தர் அவங்களை மன்னித்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்த்தார். இன்னைக்கு நம்மளை கூட கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான நல்ல மேட்டின் மேல இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். நம்ம நிறுத்துவது மாத்திரமல்ல, அவர் நமக்கு துணையா இருக்க போறாரு. அவர் துணையா இருப்பது மாத்திரமல்ல, பயப்படாதபடிக்கு நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் செய்ய போறாரு. அல்லேலூயா. கடந்த மாதத்துல நான் ஒரு சொப்பனம் கண்டேன். என்னுடைய இந்த வலது விரல் இருக்கு பாருங்க, இந்த 2வது விரல், இந்த விரல்ல 4 முள்ளு குத்தி இருக்கு. நான் இங்க அப்படி தடவி பார்க்கிறேன். 1 2 3 4. இப்போ என்ன இது 4 முள்ளு குத்தி இருக்குது, எப்படி இந்த முள்ளு என் கையில வந்துச்சு, இது எப்படியாவது நம்ம எடுத்து போடணுமே சொல்லி நான் தடவி என்ன செய்யறேன், ஒவ்வொரு முள்ளா எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஆனா என்னால அந்த முள்ளை எடுக்க முடியல. அந்த முள்ளு குத்திட்டு தான் இருக்குது. சரின்னு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள்லாம் கத்துறேன்னு வியாதி வரவேற்க பாருங்க, எவ்வளோ தண்ணீர் சோதனைகள் அக்னியில கடந்து வந்திருக்கையோ முள்ளு எங்கள் உபத்திரவம். அப்போ நான் கேட்டேன், ஏசப்பா அந்த முள்ளு என் கையில குத்துது, அது என்ன அர்த்தம் ஏசப்பா கேட்கும்போது, மகளே நீ
நான் 26ஆம் தேதியா என்னமோ தெரியல, அன்னைக்கு தான் என்னால என்ன செய்ய முடியல, அதை நான் போராடி ஜெபிக்க எனக்கு விரல் இல்லை, நான் சுகவீனமாயிருக்கேன். அப்போ கூட கர்த்தர்கிட்ட கேட்டேன், அப்பா நான் கட்டி ஜெபிக்கிறதுனால விசுவாசம் எனக்கு விரோதமாக வாயில செய்திருப்பார்களா, மந்திரங்கள் ஏதாவது இருக்குமா, எனக்கு ஒன்றும் புரியலப்பா, தந்திரங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால், நீங்க யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதங்களை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லியிருக்கேன்னு சொன்னீங்களப்பா. இப்போ உன் மகன் நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்கு மந்திரம் இருக்குமானால் நீங்க எடுத்து போடுங்க, அல்லது வியாதியா இருக்குமானால் நீங்க சுகம் கொடுங்க. முள்ளுகளை எதிர இருக்கிற மகளே, முள்ளு உங்களுக்கு இருக்குதுல முள்ளு, அந்த முள்ளுகளை பாடுகள் மத்தியிலே போய் கொண்டு அந்த உபத்திரத்தை வழியாக போகிற அதை தான் கர்த்தர் எனக்கு காண்பித்திருக்கிறார். கர்த்தர் பாருங்க, அருமையான கர்த்தர். நமக்கு சில நேரத்தில் அதுக்கு விளங்காது, அந்த அனுபவத்துல வரும்போது மட்டும்தான் நமக்கு விளங்கும். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு கட்டத்திலையும் அழகாக தூக்கி எடுக்கிறார். கர்த்தரே நடத்துகிறார், கர்த்தரே எனக்கு ஆலோசனை கொடுத்தார், கர்த்தரே என்னை பலப்படுத்தினார். அது போல இன்றைக்கு நீங்க கூட முள்ளுகள் உங்களை குத்துதான், உபத்திரம் ஐயோ எனக்கு குத்துதே, எல்லாம் தாங்க முடியலையே சொல்றீங்களா, கவலைப்படுறீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்குது, கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்ள போறார். முள்ளுகள் ஆகிய பாடுகள் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அந்த பாடுகளை எல்லாம் பட்டு மெத்தையாக கர்த்தர் மாற்றுவார். அதுதான் செழிப்பான